வணக்கம். ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட். ஒரு 5.5 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. அதுவும் ஒரு அழகான வீட்டோடங்க. ஆன் ரோடு, தார் ரோடு பேஸில் அனைத்து சௌகரியங்களோட சேலுக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாத ஏரியாவான வடக்கிபாளையம் ஏரியாங்க. இந்த வடக்கிபாளையம் ஏரியாங்கிறதுங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கோவில்பாளையங்க. கோவில்பாளையமுக்கு மேற்கு அமைஞ்சிருக்குதா வடக்கிபாளையம் ஏரியாங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பீப்புள்ஸ் வர்றது பார்த்துட்டிங்கன்னா, புரவிபாளையம், கோடி சுவாமிகள்னுங்க அந்த ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் ஆன் ரோடு, தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லும் ஃபென்ஸ்டு வித் கேட்டோர் இருக்குதுங்க. சேஃப்டி வைஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. உங்களுக்கு தென்னை மரங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லும் நாட்டு தென்னை மரங்கள் தாங்க. குறைஞ்சது 5.5 ஏக்கருங்க 350 நாட்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க. நல்ல ஒரு வருமானத்தோட குட் மெயின்டெனன்ஸ்டு தென்னந்தோப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டிங்க. பூமி பார்த்துட்டிங்கன்னா நல்ல இடைவெளி விட்டுங்க, நல்ல ஒரு பியூர் ரெட் சாயிலுங்க. நம்ம இன்டர் கிராப் பிளான் பண்ணுறதுக்கு கூட இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க. தார் ரோடு பேஸ்னுங்கிறனாலங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இபி பார்த்துட்டிங்கன்னா 5 HP ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிளாக இருக்குங்க. அது இல்லாமல் தனி கிணறு இருக்குதுங்க. உங்களுக்கு அது எல்லாமே வீடியோவில் அட்டாச் பண்ணிக்கிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. நியர்பை சரௌண்டு எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய தென்னந்தோப்பு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பவுண்டரி லைன்லாம் பார்த்துட்டிங்கன்னா மகாகனி, தேக்குன்னு பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க. லாங் டைம் ட்ரீஸுங்க. உங்களுக்கு அந்த ஒர்க் நம்மளுக்கு இருக்காதுங்க. வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லைங்க. வீடியோவில் பார்ப்பீங்க தண்ணி பாஞ்சிட்டு இருக்கிறதுங்க. ஏன்னா NH ரோட்டுக்கு மேற்கு, அதாவதுங்க இது நடுப்பணி ரோடுங்க. எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்கிறது இந்த ஏரியாவில் பூமி தேடி இருக்கிறவங்களுக்காகட்டுங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ப்ராப்பர்ட்டியில் ஒரு போர் அவைலபிளாக இருக்குதுங்க. அதுக்கு கம்ப்ரஸர் மூலியம் பிளான் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் 5 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. நல்ல ஒரு பெரிய கிணறு இருக்குதுங்க. நல்ல காப்பு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் குறைபாடே இல்லைங்க. இந்த 350 தென்னை மரங்களுமே பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஈல்டில் இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வீடும் பார்த்துட்டிங்கன்னா 2 BHKங்க. இந்த 2 BHK வீடுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. பூமியோட குபேர மூலையில் தான் நம்மளோட வீடு கட்டியிருக்கிறாங்க. வந்தால் போன தங்கறதுக்கு மட்டும் இல்லாமங்க இங்கேயே செட்டில் ஆகிற கூட இந்த வீடு வந்து போதுமானதுங்க. டெரஸ் பில்டிங் தாங்க. நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் செட்டில் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, ஃபென்சிங் வித் கேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. அது இல்லாமல் லாங் டைம் ட்ரீஸான தேக்கு வந்து இந்த பூமியில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. குறைஞ்சது இந்த பூமியில் ஒரு 20 லட்ச ரூபா மதிப்புக்கு தேக்கு மரங்களே இருக்குங்க. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு அளவீடு சுற்றளவு உள்ள தேக்கு மரங்கள் இந்த பூமியில் இவங்க பவுண்டரி லைனில் பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க. ப்ராப்பர் க்ளீனாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையாக 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. சொல்லும் விலை தாங்க. இன்றைக்கி வந்து ஏக்கர் ஆன் ரோடு, தார் ரோடு பேஸில் எடுத்தாலே அந்த பட்ஜெட் வந்துடுதுங்க. சொல்லும் விலையாக 5 ஏக்கருக்கும் பாட்டுங்க. ஏக்கருக்கு 1 கோடின்னு 5.5 ஏக்கர் இருக்குதுங்க. விலை அனுசரித்து நல்ல ப்ரைஸ் வாங்கி தர முடியுங்க. இன்ட்ரெஸ்ட் பர்சன் ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள்.